அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளித்தரவே உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை நீ முழுமையாக கேள். இந்த பதிவை நீ சர்வசாதாரணமாக நினைத்து கொள்ளாதே. இதை நீ கடந்தும் செல்லாதே தங்கமே. உன்னோடு இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கத்தான் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையில் ஒரு இரவில் கூட நான் நிம்மதியாக உறங்கவில்லை அம்மா என்று நீ என்னிடம் மனம் வருந்தி கேட்டுக்கொண்டிருந்தாய். அந்த பிரச்சனைகளை உன்னோடு தீர்த்து வைக்கத்தான் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ எதை தொட்டாலும் அது தோல்வியிலேயே முடிகின்றது. நீ எதை ஆசைப்பட்டாலும் அது உனக்கு கிடைப்பதே இல்லை என்று வருந்துகிறாயா? என்ன வாழ்க்கை இது என நினைத்து சலித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பான குழந்தையே, நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி கொண்டு உன்னோடு இருக்கும் நிம்மதியை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். நிம்மதி இல்லாமல் எப்படி நீ வாழ்வாய்? உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி ஒன்றும் பெரியது அல்ல. உன்னோடு உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் உன் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கண்டு ஓடிவிடும். அதை உன்னோடு இருந்து தூரமாக்கிவிடும். வெற்றி என்பது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கண்டு அதனை போட்டிவிட்டு உழைத்து நமக்கு கிடைப்பதுதான் உண்மையான வெற்றி. தோல்வி, ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து தோல்வி வரும். அந்த வேளையில் உனக்கு நீயே கற்றுக் கொடுக்கும் பாடம் தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி என்று. வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் குவிக்கும் வண்ணம் இல்லாத அனைத்து சந்தோஷங்களும் உனக்கு தர வந்திருக்கிறேன். உன்னுடைய தொடர் தோல்விகளால் நீ மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? எதை தொட்டாலும் அது தோல்வியிலேயே முடிகின்றது. நீ எதை ஆசைப்பட்டாலும் அது உனக்கு கிடைப்பதே இல்லை என்று வருந்தி என்னிடம் அழுது புலம்பினாய் அல்லவா? என்ன வாழ்க்கை இது என்று சலித்து போகும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் கொண்டு செல்லவில்லை என் தங்கமே. என் அன்பான குழந்தையே, நீ தோற்றுவிப்பது போல நீயே ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னோடு இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய். நிம்மதி இல்லாமல் நீ எப்படி வாழ்வாய்? உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி ஒன்றும் பெரிதல்ல. உன் நிம்மதியை குறிக்கும் அளவிற்கு வெற்றியோ அல்லது தோல்வியோ உன்னை எந்த வகையிலும் நான் அதை நெருங்க விட மாட்டேன். வெற்றி என்பது எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் நீ அதனை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கண்டு அதனை போட்டிவிட்டு உழைத்து வெளிவந்தது ஆகும். தோல்விக்கு நிறைய ரூபங்கள் கிடைக்கும். தோல்வி, ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் உன்னை வெற்றிப்படியை நோக்கி உயர்த்தும். வண்ணம் இல்லாத வெற்றியின் சாதனைகளை உன்னில் அமையும் தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டே கூறலாம். நீ மேலும் மேலும் முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம். உண்மையான தோல்வியும் சேர்த்து இதை மட்டும் நீ புரிந்து கொள் என் தங்கமே. உன் அம்மா உன்னை அந்த அளவிற்கு வேதனைப்படவோ மன வருத்தப்படவோ விடவே மாட்டேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நீ என் மீது கொண்ட அன்பு மாறாமல் அப்படியே இருக்கிறது அல்லவா என் தங்கமே? அதே போலத்தான் உன் தாயானவள் உன் மீது எப்பவும் அன்போடுதான் இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் அகல மாட்டேன். வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும், உழைப்பின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீ புரிந்து கொள். அன்பு என்பது ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல, வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் இருக்கிறது. புத்தி உள்ளவர்களிடம் எண்ணத்தை வளர்த்துக்கொள். அது உன்னால் சில சூழ்நிலைகளை முடியாத பொழுது யாரையும் வெறுக்க நினைக்காதே. நகன்று நிற்க கற்றுக்கொள். அது உன்னை எப்பொழுதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். உன் கடினமான நேரத்தில் நான் அமைதியாக இருப்பதனால் நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று அர்த்தம் இல்லை தங்கமே. ஒவ்வொரு வினாடியும் உன்னை நான் பார்த்து கொண்டுதான் வருகிறேன். நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உங்கள் வாழ்க்கையில் நான் ஏற்றி வைப்பேன். இனிமேல் தொட்டதையெல்லாம் தொடங்கும் அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகின்றாய். நீ ஆசைப்பட்ட மனித
மனிதர்கள் அனைவரும் கிடைக்கப் போகின்றார்கள். நீ என்ன வாழ்க்கை என்று சலித்து கொண்ட அளவிற்கு இந்த வாழ்க்கையில் என்ன குறைச்சல் என்று நீ சந்தோஷப்படப் போகிறாய். நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று உன்னை பிடித்திருந்த அனைத்து கஷ்டங்களும் அடியோடு விலகவும், உன்னை பிடித்திருக்கும் அனைத்து கெட்ட நேரமும் இன்றோடு அடியோடு விலகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ எதை தொடங்கினாலும் அது உனக்கு வெற்றியாய் வந்து உன் கைகளில் சேரப்போகின்றது. நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். உன் தாயானவள் நான் அதை நடத்தி வைக்கத்தானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன். நீ எதை நினைத்தாலும் எனக்கு நடக்கவே இல்லை என்று ஏக்கத்தோடு இருக்கின்றாய். என் தங்கமே, நிச்சயம் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகத்தான் போகின்றது. நான் உன்னோடு இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பேன். அம்மா என்று என்னிடம் நீ வந்து சரணடை. உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் உன் தாயானவள் நான் நிறைவேற்றி வைப்பேன். உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிச்சயம் நிறைவேறும். அதற்காகவே என்னுடைய அருகில் உன்னை நான் வைத்து கொள்வேன். என் தங்கமே, உன்னிடத்தில் நல்ல குணம் இருக்கின்றது. ஆனால் பணம் இல்லை என்று நீ மிகவும் கவலைப்படுகின்றாய். குணமுள்ளவர் கோபுரம் போல. தங்கமே, நீ கோபுரம் என்றும் நிலைத்திருப்பாய். உன்னுடைய நற்குணத்திற்கான பரிசு கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. நீ என்னை வழிபட ஆரம்பித்ததுதான் நான் உனக்கு துணையாக வந்ததால் இதை நீ அறியாமல் இன்னும் என்னை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஏன் தங்கமே, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கான அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் தாயானவளான எனக்கும் உனக்கும் உள்ள பந்தத்தை யாராலும் பிரிக்க முடியாது. வார்த்தைகளால் வர்ணிக்கவும் முடியாது. நான் ஒரு அனாதை, வீடு வாசல் இல்லாதவன். மனைவி பிள்ளைகள் எவரும் இல்லை. என்னை மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயில் கூட உன்னை மறக்காமல் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் என்னையே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? எத்தனை நாட்களாக என்னை சுற்றி சுமக்கிறாய் நீ. உன்னை சுற்றி நடக்கும் எதிர்மறைகள் அனைத்துமே விலகி நேர்மறை விஷயங்கள் அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகின்றது. கெட்ட நேரம் அனைத்தும் மறைந்து நல்ல நேரம் இறங்கப் போகின்றது. நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபட துடிக்கின்றாய். மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. என் தங்கமே, எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை பயப்படவே விடமாட்டேன். எல்லோரும் உன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறாயே என்று ஒரு நாளும் நீ வருந்தாதே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. மன அமைதி இழந்து இருக்கும் உனது வாழ்க்கை கூடிய விரைவில் விரைவாக மாறும். மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய். தங்கமே, நல்லதே நடக்கும். என் நாமத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும். நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.